நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்கப்பாண்டி பேசுகிற நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் 2022 திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்து நடக்கிற இடம் சிக்னல் இல்லாத இடம். முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு பைக்கு சடனாக பிரேக் போட்டு நிப்பாட்டவும் பின்னாடி வந்த கோழி வண்டி ஈச்சர் வண்டி இடிச்சிருது. அந்த டிஸ்டன்ஸ் அதிகபட்சமாக போனால் ஒரு செகண்ட் 2 செகண்ட்லேயே பைக்கு நிற்கவும், அந்த டிஸ்டன்ஸில் பெரிய வண்டி நிற்காது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சின்ன வண்டியாகவே இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸில் அவ்வளோ சடனாக நிற்காது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பைக்கு சென்ட்ரலில் நிற்குது. நின்றதுனால பின்னாடி வந்த ஈச்சர் வண்டி அடிச்சிருச்சு. சப்போஸ் இந்த ஈச்சர் வண்டி சடனாக பிரேக் அடிச்சு நிப்பாட்டி இருந்தாலுமே பின்னாடி வர்ற வண்டியை வரிசை அடிச்சு அதுலேயும் ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்போ அந்த விபத்தில் அந்த பைக்கில் இருந்த பையன் இறந்துட்டார். அந்த நபர் இறந்துட்டாரு. அந்த கேஸ் இப்போ 3-4 வருஷமா ஓடி 31ஆம் தேதி திருப்பூர் கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், அந்த டிரைவருக்கு 7 வருடம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. குறுகிய டைமிங்கில் ஒரு பைக் நின்னதில் பின்னாடி வந்த வண்டி நிற்காம இடிச்சு அந்த நபர் இறந்துட்டாரு. ஆனால் அந்த இடத்துல அந்த டிரைவருக்கு இன்னைக்கு தீர்ப்பு 31ஆம் தேதி தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா, அந்த ஓட்டுநருக்கு 7 வருடம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து இப்ப அவர் ஜெயிலில் இருக்கார். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அன்னாடம் ஸ்டேரிங்கை பிடிச்சா மட்டும்தான் அவருடைய குடும்பம் நடக்கும் அப்படின்ற சூழ்நிலையில இருக்கக்கூடிய நபர். இப்போ அவர் 7 வருஷம் ஜெயில் தண்டனைக்காக உள்ள போயிட்டார். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் இது யார் மேலே தப்புன்னு. 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்கு. அந்த இடத்துல இவர் கொஞ்சம் வேகத்தை முன்கூட்டியே கணிச்சு குறைச்சிருந்திருக்கணும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுன்றது நமக்கு தெரியும். சரி, அப்படி இருக்கும்போது ஒரு டிரைவருக்கு ஹிட் அண்ட் ரன் அப்படின்ற சட்டத்தின் அடிப்படையில் 7 வருடம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த நபர் இப்ப சமீப காலமாக நம்மளுடைய சங்கத்துல உறுப்பினராக சேர்ந்து சந்தா கட்டி பயணிச்சுட்டு வரக்கூடிய நபர். இப்ப அவங்க வீட்டில் இருந்து இந்த தகவலை சொன்னாங்க. நம்ம திருப்பூர் மாவட்ட நிர்வாகி நண்பர்கள் முன்னாடி நின்று மேல்முறையீடு, அந்த வழக்கு தொடர்பான மேல்முறையீடு சென்னை ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த ஓட்டுநரை நாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வெளியில கொண்டு வந்துருவோம் அப்படின்ற தகவலை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். இப்ப இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இப்படியே ஒவ்வொரு டிரைவர்களையும் விபத்துன்ற காரணங்களில் ஜெயிலில் போட்டால் ஒட்டுமொத்த ஓட்டுநர் இனமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடக்கூடாது. ஒவ்வொரு ஓட்டுநரும் நாம முதல்ல விழிப்போட இருக்கணும் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு நண்பர்களே. அந்த செய்தித்தாள் பேப்பரையும் அந்த சிக்னல்ல இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜையும் இணைச்சு உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன் நண்பர்களே. நீங்களே பாருங்க. நன்றி நண்பர்களே.